கைஸ் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் விட்டுட்டேன், சாரி. ஒரு 2 இயர்ஸாக போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேமேஜ் ஆகி அப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படி நிற்காது. உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தமிழ் தலைவாஸ் பற்றியோ ஸ்போர்ட்ஸை பற்றியோ கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் பற்றியும் பண்ணலான்னு இருக்க ஐடியா இருக்குது. பட் ஃபியூச்சரில் தேவைப்பட்ட அதையும் பண்ணலாம். பட் நம்ம கண்டிப்பாக தமிழ் தலைவாஸோட கரண்ட் அப்டேட்ஸும் வரப்போகிற அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குன்றது, ஆக்ஷன்ஸை பற்றி, பிளேயர்ஸை பற்றி எல்லாத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். பி ரெடி கைஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கோச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்மராஜ் செல்லத்தனான வந்து கோச்சை கூட்டு வந்திருக்காங்க நம்ம டீமுக்கு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு லாஸ்ட்டாகவே தெரியும், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், கிரிட்டான ஒரு பர்சன், டீமுக்கு வரணும், தமிழ் தலைவாஸ்க்காக விளையாடணும், ஏதாவது சாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பர்சன். ஆனால் அவருக்கு சான்ஸே கிடைக்காம இருந்தது பிளேயராக. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாக வந்திருக்காரு. தமிழ் பிளேயர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அது கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம். அவர் ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல்ஸில் இந்தியன் ரயில்வேஸ் டீமை கோச் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வந்து அவங்க ஃபைனல்ஸில் போய் விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல கேமாக இருந்தது. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா 3 தமிழ் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருந்தாரு. வேறு யார் இருந்தது பார்த்தீங்கன்னா அபினேஷ் நடராஜன், சுதாகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தியாகராஜன், 3 பேருக்குமே நல்லா சான்ஸ் கொடுத்துருந்தாரு. அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு இந்தியன் டீம் போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டீமோட சீஃப் கோச் யாராக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமாரை போட்டிருக்காங்க. உதயகுமாரை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைமே வந்து சீசன் 9க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார் நம்ம டீமில். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவன் ஷாட் இன்ஜரிக்கு அப்புறமேட்டா அவர் பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு டீமை விட்டு போயிட்டார். பட் ஆனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நிறைய பிளான்ஸோடு இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளஸஸ் இருக்குது. என்ன ப்ரோ ப்ளஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நல்லா டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணுவார். டேலண்ட் ஸ்கவுட்டிங்னா புதுசாக யங் பிளேயர்ஸை கொண்டு வரது, ஒரு நரேந்திர கண்டோலாவாக இருக்கட்டும், சாகர் ரத்தி ஆகட்டும், சாயில் குலியாவாக இருக்கட்டும், ஒரு மொஹித் சில்லர், எல்லாரையுமே இவர் தான் ஃபைன் பண்ணார். டீமை ஃபார்ம் பண்ணதில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் கைஸ். ஸோ வந்துட்டு இவர் டேலண்ட் ஸ்கவுட்டிங்கில் தான் எந்த வருஷமும் இருக்க போகிறாரு. பிளேயர்ஸோட ஒரு ஸ்கில் லெவல்லையும் ஒரு ஸ்கவுட்டிங் பண்ணுறதுலையும் இருக்கிறதுல அவர் ஒர்க் பண்ண போகிறார் இந்த வருஷத்துலையும். பட் மேட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லத்தனானன் தான். இந்த இயருக்கான PKL சீசன் 11 ஆக்ஷன் 15-16 ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நடக்க போகுது கைஸ். அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்க போகுது. ஸோ பி ரெடி. லைவ் ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர் போவாங்கன்றதை நம்ம அப்டேட் பண்ணுறேன். ரெடியாக இருங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் நடந்தது. அந்த இன்ட்ராக்ஷனில் நம்ம டீமோட CEO, நம்ம கோச் தர்மராஜ் அண்ணன், அப்புறமேட்டா வந்து உதயகுமார் சார், இது ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு லைவ். இதில் என்ன பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீமை பற்றியும் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பீப்புள்ஸோட கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்றதை ஒவ்வொன்றா பார்த்துலாம். சட்டுன்னு வாங்க. இதில் கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீமில் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கோச் வந்து டேரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆப்ஷனுக்குள்ளே போக போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து மற்ற டீமுக்கு தெரிஞ்சிடும், யார் அவுட் பண்ணுறோன்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகரும் சாஹில் குலியாவும் ரீட்டைன் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல விஷயம் தான். நம்ம டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்ஸ் தான் இந்த 2 கார்னர் பிளேயர்ஸும். அவங்க இந்த வருஷம் ரீட்டைன்டு கைஸ். இப்போ நம்ம கோச் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் தமிழ் பிளேயர்ஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு தான் வந்து கோச் தர்மராஜ் சார் சொன்னார். இதை வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் சார் தான் சொன்னார், நாங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல பிளேயர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஆக்ஷனாக நம்ம கிடைப்பாங்களான்றது முக்கியமான விஷயமா இருக்கும். அவங்க போகிற ப்ரைஸு, அதர் டீம்ஸோட வந்து ரிட்டன்ஷன் என்னென்னு தெரியாது, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னு தெரியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ் நமக்கு தேவைப்படுற பிளேயர்ஸை நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷனில் தமிழ் பிளேயர்ஸாக இருந்தாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இதுக்கு அடுத்தபடியாக 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோச்சுக்கும் இருக்கிற பாண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. 2 கோச்சஸுமே வந்து இதுக்கு வந்து தெளிவாகவே ஆன்சர் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா உதயகுமார் சார் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து தர்மராஜை வந்து ரொம்ப வருஷமாக தெரியும், நாங்கள் 2 பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். தர்மராஜ் அண்ணனும் அதுதான் சொல்லியிருந்தார். வி ஆர் ரெடி டு ஒர்க் டுகெதர் அப்படின்றதுல 2 பேரும் ஹிண்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ஈகோ கிளாஷும் இருக்காது அப்படின்றது தெளிவாக தெரியுது கைஸ். இப்போ நம்ம கோச் கிட்ட கேட்கப்பட்ட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் டிஃபெண்டர்ஸை சேஞ்ச் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ரெண்டு கோச்சஸுமே தெளிவாக சொல்லியிருந்தாங்க, கவர் டிஃபெண்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு NYPயில் எடுத்த லாஸ்ட் இயர் பிளேயர் ரோனாக் வந்து ஒரு பேக்கப்பாக இருக்கார் ஒரு ரைட் கவருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் கவருக்கு அப்படின்னு யோசிச்சா யாருமே இல்லை. ஆஷிஷும் சரி, மொஹித்தும் சரி, ஆல்ரெடி 2 பேருக்குமே கோட்டா முடிஞ்சிருச்சு. இந்த இயர் மேபி நம்ம புது லெஃப்ட் கவர் பார்த்தாலும் பார்க்கலாம் கைஸ். ரைட் கவர் பற்றி இன்னும் பெருசாக தெரிய வரல. அபிஷேக் கண்டினியூ பண்ணுவாரா, இல்லைனா அவருக்கு மேலே வேறு பேர் வருவாங்கன்றதை நம்ம ஆப்ஷன்லையோ இல்லை அடுத்து ஒரு ரேட்டிங் லிஸ்ட்டு பார்த்து தான் கைஸ் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில் வி டேக் எனி ஸ்டார் ரைடர்ஸ் ஃப்ரம் த ஆக்ஷன்னு கேட்டிருந்தாங்க.
நம்ம ஏதாச்சும் ஸ்டார் ரைடர்ஸ் எடுப்போமா சார் அப்படின்னு கேட்டிருந்த கொஷினுக்கு கோச் சாரும் விஜயகுமார் சாரும் சரி, தர்மராஜ் சாரும் சரி, 2 பேர் அண்ணாவும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஆக்ஷனை தான் பார்க்கணும். வி ஹேவ் டு லுக் இன்டு த ஆக்ஷன். அதோட ஸ்ட்ராட்டஜி, அதோட மற்ற டீம்ஸோட டென்ஷன்ஸ் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யாரை ஹை பண்ண முடியும், ஓகே அண்ட் வி ஹையர் அப்படின்றத அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டாவும் ஆக்ஷனில் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட். இந்த தடவை ப்ரைஸ் அமௌண்ட்டை கரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வி வாண்ட் கீப் எனி பேக் அமௌண்ட் ஃபார் பேக்கப்ஸ் அண்ட் ஆல். இந்த வருஷம் கண்டிப்பாக நல்ல ரைடர் எடுப்போம், ஒரு ஸ்டார் ரைடர் அப்படின்றது தெளிவாக தெரியுது கைஸ். அவ்வளோதான் கைஸ். பெருசாக வேறு எதுவும் கொஷின்ஸ் எதுவும் அவங்க கிட்ட கேட்கப்படலை. அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. மற்றதெல்லாம் கொஷின்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருந்தது. ஸோ வேறு எதுவும் கொஷின்ஸும் உங்களுக்கு தேவையான மெயினான கொஷின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷனில் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் லிஸ்ட் பற்றி ஒரு அப்டேட் வந்துட்டுருக்கு. யார் யார் நம்ம டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, NYP பிளேயர்ஸ் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.